சும்மா 10 போலீஸ் அங்க போட்டு நிப்பாட்டினா ஒண்டி கொலை பண்றவன் கொலை பண்ணாம போயிடுவானா? ரேப் பண்றவன் ரேப் பண்ணாம போயிடுவானா? ஒரு தலைவன்றவன் வந்து எப்பவுமே வந்து பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சுன்னு இருக்கக்கூடாது. என்னையா இவங்க 2300 ரூபாய் என்கிட்ட இருந்தே ட்ரெஸ்ஸுக்கு காசு வாங்குறாங்க. இதுல என்னன்னா, புது பெல்ட் வேணும்னா அதுக்கு 400 ரூபாவாம், புது ஷூ வேணும்னா அதுக்கு 1000 ரூபாவாம், ட்ரெஸ் வந்து 2300 ரூபாவாம். ஏங்க எங்கன்னா இது அடுக்குமா? நான் கேட்கிறேன். மக்களோட வரி பணத்துல தானே அவங்களுக்கு தர போறீங்க, கொடுங்க. அவங்களுக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடு போகுது? ஒரு ஷூ வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடு போகுது? ஒரு பெல்ட் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடு போகுது? எங்க பணம் தானே, வாங்கி கொடுங்களேன். இந்த மது கடைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பாட்டு வாசிப்பீங்க? அப்ப வந்து 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சு சடிக்க, இந்த பாட்டா போடுவீங்க? இந்த ஒழுக்கத்தை ஃபர்ஸ்ட் யாரு கடைபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் கடைபிடிக்கணும் மிஸ்டர் விஜய் சார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த பாட்டை ஒண்டிதான் பாத்தீங்கன்னா நேத்து விஜய் சார் பாடல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை பத்தி கிளாஸ் எடுத்திருக்காரு நம்ம விஜய் சார். உங்களுக்கே நல்லா தெரியும், நேத்து சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தோட தொடக்க விழா வந்து பாத்தீங்கன்னா நடத்துனாங்க. அதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்று கொஞ்சம் நல்லாவே பேசியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஒரு பெரிய தலைவர் ரேஞ்சுக்கு இல்லைனாலும், ஒரு பெரிய முதலமைச்சர் ரேஞ்சுக்கு இல்லைனாலும், நேத்து தான் விஜய் முதல் முறையா ஒரு மனுஷனா பேசியிருக்காரு. அதாவது நம்ம காலத்துக்கும் இவருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தது எதுக்குன்னா இதுக்குதான். விஜய் சார் ஃபர்ஸ்ட் மனுஷன் மாதிரி பேசுங்க, எங்க இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. சும்மா பஞ்சு டைலாக் வீரவசனம் பேசிட்டு காலத்தை கடத்தாதீங்க. வெறியும் பழிவாங்கும் அரசியல், அதாவது பழி போடும் அரசியல் மட்டும் செய்யாதீங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேத்து வந்து நம்ம ஒரு வீடியோல போடும்போதே சொல்லியிருந்தோம், இன்னைக்கு விஜய் அவர்கள் டிஎம்கே ஸ்டாலின் சாரை பத்தி பேசாம மேடையில பேசுவாரா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இல்லப்பா டிஎம்கேயும் ஸ்டாலின் சாரை பத்தி பேசாம இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் சொல்லியிருந்தேன், இல்லைங்க எங்க அண்ணன் விஜய் வேற மாதிரி, அவர் வந்து யார் வச்சு பொறி கலங்கி பூமி அது கண்ணில் தெரியுதோ தமிழுங்க, அவர் பேச மாட்டாருன்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேத்து விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சுல டிஎம்கே ஸ்டாலின் சார் இந்த 2 வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாம மறைமுகமா அப்படி கோர்வையா போட்டிருப்பாரு தவிர்த்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையை யூஸ் பண்ணாம பேசியிருக்காரு. அதுவே வந்து நான் பாக்குறதுல ஒரு மிகப்பெரிய சாதனையா பாக்குறேன். ஏன்னா திமுக ஸ்டாலின் இந்த 2 வார்த்தை இல்லாம விஜய் வந்து ஒரு பேசியிருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம் தான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சாருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை நீங்க அதை யூஸ் பண்ணல. ஓகே, நேத்து என்னென்ன பேசினாரு விஜய் சார்? பிளஸ் நிறைய இருக்கு, மைனஸும் இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு கோளாறுகள் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். ஏங்க ஒரு நிகழ்ச்சி பண்றீங்க, இது வந்து இந்த காலேஜ்ல பண்ற ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிடையாது. அந்த பசங்களாச்சும் கஷ்டப்பட்டு நாளைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்னா இன்னைக்கு பண்ணின்னு வந்து தப்பா வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கூட இப்பெல்லாம் நல்லா பண்றாங்க. நீங்க வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி, இது அரசு நிகழ்ச்சினா கிட்டத்தட்ட நீங்க கையெழுத்து போட்டு 1 மாசம் ஆகுது. 1 மாசம் கழிச்சு இந்த நிகழ்ச்சியை பண்றீங்க. ஏங்க ஏஐல எடிட் பண்றீங்க. ஏங்க இந்த வீடியோ பண்ணிருக்கிறோம்லங்க, இதுக்கே எடிட் பண்ணுறதுக்கு டப்புன்னு பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. கடகடன் தூக்கி அப்லோட் பண்றாங்க, அதுலயே எரர் இருக்காது. ஏங்க இவ்வளோ பெரிய டீம் இருக்கு ஒரு தமிழக அரசு பண்ற நிகழ்ச்சியில, ஏங்க வீடியோ எடிட்டிங்ல கூட தப்பு பண்ணுவீங்க? ஏங்க அந்த ஏஐ போட்டு இமேஜ் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. ஏங்க தமிழ்நாடு அரசு லோகோவே தப்பா இருக்குங்க. அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க பாருங்க. தமிழ்நாடு அரசின் மேல இருக்கு, கீழே வாய்மையை வெல்லும்னு வரும். அந்த இவங்க யூஸ் பண்ண ஏஐக்கு தமிழ் தெரியாது போல, ஏஐக்கு தமிழே தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாய்மையை வெல்லும் வந்து அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மொழியில இருக்கு. பிளஸ் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனு அது வந்து தமிழ் வார்த்தை பாத்தீங்கன்னா அது ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தையில இருக்கு. ஏங்க இதெல்லாம் கண்டுக்காம, இதெல்லாம் கூட நோட் பண்ணாம நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க, ஒரு நிகழ்ச்சியை போடுறீங்க. நான் கேட்கிறேன், ஏன்னா சின்ன பசங்க கூட இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க ஒரு அரசு சார்பா பண்ற ஒரு நிகழ்ச்சியில, நீங்க கட்சி சார்பா பண்ணுவீங்க பாருங்க, அந்த நிகழ்ச்சியில 1008 தப்பு இருந்தா கூட யாருமே கேட்க மாட்டோம். ஒரு அரசு சார்பா பண்ற நிகழ்ச்சியில நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா? ஏங்க இது கேட்கறது தப்பா? நீங்களே சொல்லுங்களேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனம் இருக்கணும். இது நீங்க நேற்று தொடங்குனது வேற பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஒரு திட்டத்தை தொடங்குறீங்க. அதுல நம்ம போடுற வீடியோலயே 1008 7 இருந்தா நம்ம எங்கிருந்து பாதுகாப்பெல்லாம் கிளீனா மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி அந்த அரசு அதிகாரிகள், அதுதான் அதிகாரிகள் வந்து எப்போ ஒரு முதலமைச்சருக்கு பயப்படுவாங்கன்னா, முதலமைச்சர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் சீரியஸ் ஆஃபீஸரா இருந்தா தானே பயப்படுவாங்க. நம்ம தான் வந்து பழி போடும் அரசிலே பண்ணிட்டு இருந்தா அதிகாரிகள்லாம் பயப்பட மாட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கு. தப்பு தப்பா தமிழ் பிழைகள் இருந்திருக்கு. சரி, நேத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தவறுகளும் நடந்துச்சு. தவறுகளை பத்தியே பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் பேசின வார்த்தைகளை சிலதை வந்து நம்ம போர்ட்ரே பண்ணி தான் ஆகணும், கோட் பண்ணி தான் ஆகணும். அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்ன்றத நம்ம தொடங்குறோம். பட் என்னதான் இருந்தாலும் பெண்களின் பாதுகாப்போ குழந்தைகளின் பாதுகாப்போ வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது. அதுல வந்து தனி மனித ஒழுங்கும் இருக்கு. ஒழுக்கம் தேவை. அதாவது விஜய் சார் சொல்றாரு, எங்க சட்டம் ஒழுங்க சரி பண்ணா மட்டும் பெண்கள் பாதுகாப்பை நான் தூக்கி நிப்பாட்டிட முடியாதுங்க. எல்லாருக்கும் தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு தேவை. அந்த தனி மனித ஒழுக்கம் இருந்தாதான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு விஜய் சார் சொல்றாரு. எஸ் விஜய் சார், நீங்க அதை சொன்னதை நான் மனமாற பாராட்டுகிறேன். எஸ், நம்மளும் வந்து காலத்துக்கும் வீடியோ போடும்போது ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்றோம்னா ஒழுக்கம் தேவை. ஏன்னா இது எல்லாத்தையும் கொலை பண்ணுறது, ரேப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரு சட்டம் ஒழுங்கால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட முடியுமானா முடியாது. இதை தான் நம்ம காலத்துக்கும் சொல்லிருக்கோம். ஒழுக்கம் தேவை, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒண்ணு இருந்தாதான் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுமே தவிர்த்து சும்மா 10 போலீஸ் அங்க போட்டு நிப்பாட்டினா ஒண்டி கொலை பண்றவன் கொலை பண்ணாம போயிடுவானா, ரேப் பண்றவன் ரேப் பண்ணாம போயிடுவானா? சோ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படின்றத விஜய் சார் நேற்று சொல்லியிருக்காரு. அதை நான் முற்றிலும் வரவேற்கிறேன். அதை பேசிய விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இப்போ இப்படி பேசுற விஜய் சாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தீங்க மிஸ்டர் விஜய் சார்? ஏங்க அவர் பேசுறது கரெக்டுங்க. பட் இதுதானே எப்பவுமே விஷயமே, எப்பவுமே அதே தானே. திமுக ஆட்சியில மட்டும் அப்போ தனி மனித ஒழுங்கு தேவையில்லையா? நீங்க சொல்லுங்களேன். திமுக ஆட்சியில மட்டும் எது நடந்தாலும் தூக்கி பழிய நம்ம எங்க போட்டிருப்போம்? சட்டம் ஒழுங்கு என்ன ஸ்டாலின் சார், சட்டம் ஒழுங்கு உங்க பாக்கெட்ல தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது, நீங்க பாதுகாக்க மாட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தானே நம்ம கேள்வி கேட்டோம். அப்போ உக்காந்துக்கிட்டு என்னதான் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு ஒரு ரோல பிளே பண்ணாலும் தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு விஜய் சார் எங்கன்னா ஒரு வார்த்தை பேசுனீங்களா? ஏங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வீடியோ எடுத்து பாருங்க. ஏங்க எப்போ பாரு எது நடந்தாலுமே திமுக மேல பழிய போட்டீங்க. அப்ப இப்ப ஒண்டி இந்த தனி மனித ஒழுக்கம் எங்கிருந்து வருது? ஒரு தலைவன்றவன் வந்து எப்பவுமே வந்து பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சுன்னு இருக்கக்கூடாது. நாங்களும் காலத்துக்கு என்ன சொல்லிருக்கிறோம்னா, ஐயோ அங்க நடக்கிற பிரச்சனைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி காரணமாகும், இதெல்லாம் வந்து தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு தேவை அப்படின்றதான் நம்ம காலத்துக்கும் சொல்லணும் வரோம். ஆனா விஜய் சார் வந்து அதை இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு போல. ஏன்னா இனிமேட்டு இந்த கொலை கொள்ளை ரேப்பு கீப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது அவருக்கே நல்லா தெரியுது. அதனால என்னால முடிஞ்சது இந்த திட்டத்தை நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறேன். பட் இதுக்கும் மேல எதுனா ஏழ்றைகளோ பிரச்சனைகளோ வந்தா அதுக்கு காரணம் நான் கிடையாது, தனி மனித ஒழுக்கம் தேவை அப்படின்ற ஒரு அந்த லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. பட் எஸ், நம்மளும் வந்து எல்லாத்துக்கும் தூக்கி பழிய போட்டுன்னு இருக்க முடியாது, அவங்க போட்ட மாதிரி நம்ம பழிய போட்டு இருக்க முடியாது. ஸோ எதா இருந்தாலும் அந்த தனி மனித ஒழுக்கம்ன்றது ஒண்ணு தேவை அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காவே நிக்கிறேன். ஸோ அதை விஜய் சார் சொன்னது ஒரு நல்லது. ஏன்னா ஏங்க நம்ம என்னதான் போட்டு இந்த தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு போட்டு கத்தின்னு இருந்தாலும் கேட்குறவன் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டு போயிடுவான். பட் ஒரு சினிமா செலிபிரிட்டி, ஒரு பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மேடையில் நின்று எங்க கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருங்க, தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு தேவைன்னு சொல்லும் போது அந்த கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ விஜய் சார் சொன்னதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பேசியிருக்காருன்னா, பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்க போகும் தண்டனைகள் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஸ்பீடி ட்ரையலா நான் பண்ணி முடிப்பேன்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க அந்த ஸ்பீடி ட்ரையல்ன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தே இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப மார்ச் மாசம் அந்த குழந்தைய வந்து ஒருத்தன் காம கொடூர ரேப் பண்ணி சாகடிச்சான் பாருங்க, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3-4 மாசத்துலயே தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. சோ ஸ்பீடி ட்ரையல் எல்லா ஆட்சியிலையும் வந்து நடந்துட்டு தான் வருது. பட் அதை இன்னும் நான் மேம்படுத்துவேன்னு சொல்றாரு. ஓகே, பாராட்டுகள், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அந்த இதுலயேங்க அவர் பேச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் அட்மையர் பண்ணது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அஸ் அ லா ஸ்டூடெண்ட், இது வந்து நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா அதை என்ஜாய் பண்ணுவீங்களான்னு தெரியாது. பட் அஸ் அ லா ஸ்டூடெண்ட் நான் அட்மையர் பண்ண ஒரு லைன் என்னன்னா, எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அந்த தண்டனை, அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். இந்த ஸ்பீடி ட்ரையல பத்தி பேசுறாரு. குற்றவாளிகள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகமாக தண்டனை வழங்கப்படும், அந்த சார்ஜ் ஷீட்லாம் நாங்க ஃபைல் பண்ணி உடனடியா தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த வேகத்துல எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. எங்க உண்மையாலேயே நான் அந்த லைனை பாராட்டுறேன். ஏன்னா நம்ம சட்டத்தின் அடித்தளமே என்ன தெரியுமா, பல குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் நம்ம சட்டத்தோட பேஸே. ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க, ஆடி ஆல்டம் பாட்டம் சொல்லுவாங்க. அப்படின்னா இயர் போத் த சைட்ஸ். ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா 2 பேரையும் கூப்பிட்டு நம்ம விசாரிக்கணுமே தவிர்த்து ஒரு சைடு நியாயத்தை பார்த்துட்டு இன்னொரு சைடை தண்டிச்சிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை வந்து ஃபுல்லா ஆராயணும். ஏங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரேப் நடக்குதுன்னே வச்சுப்போம். ஒரு 3 பேர் அந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதுல 2 பேர் ரேப்ல ஈடுபட்டு இருப்பான். ஒருத்தன் அங்க இருக்கிறவன், டேய் வேணாண்டா, இப்படி பண்ணாதீங்கடா, அது தப்புடா அப்படின்னு கூட சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. காவல்துறை அந்த சீனுக்கு வருது, 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுது. இங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், அவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணுங்க, அவங்களெல்லாம் சுட்டு தள்ளுங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடாது, அவனுங்கெல்லாம் துரோகிகள் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், அந்த உணர்ச்சி நம்மளுக்கு புரியுது. பட் ரேப் பண்ணவன் 2 பேரு. ஒருத்த சும்மா பண்ணாதீங்கடான்னு சொல்லியிருப்பான், ஆனா என்கவுண்டர் 3 பேரையும் போட்டு தள்ளினா இது நியாயமா? அதுதான் வந்து விஜய் சார் சொல்லுறது என்னன்னா, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஏங்க சட்டம் ஏன் ஸ்லோவா இருக்கு, சட்டம் நம்ம ஏன் ஒவ்வொரு கேஸும் முடியறதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆகுது, டிலே ஆகுதுன்னா இதாலதான். ஏன்னா ஒருத்தனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அவன் பண்ண தப்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இப்ப அந்த 2 பேர் தப்பு பண்ணிருப்பான், இந்த ஒருத்தன் தப்பு பண்ணலன்றத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சாட்சியங்கள், விசாரணை, இதெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு இன்னைக்கே சுட்டி இன்னைக்கே தள்ளிட முடியாது, இன்னைக்கே நீதியும் வாங்கி கொடுத்துட முடியாது. சோ குற்றவாளிகள் தப்பிக்கலாம், நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு இப்படி போறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் as usual அவர் சொல்ற மாதிரி இந்த போதையால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத காரணமே இந்த போதைகள் தான் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஓகே, அதுவும் வந்து டு த பாயிண்ட் வந்து நம்ம ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த போதையை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக விஜய் சார் என்ன பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியல. மது கடைகளை வந்து பாத்தீங்கன்னா 717 கடையை மூடுறனாரு, ஆனா 717 மூடினாரான்னு தெரியல. அப்படி கடையே மூடி இருந்தாலும் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து இன்னொரு FL2 பார்னு புதுசா பிரைவேட் பாரை ஓபன் பண்ணிடுறாங்க. சோ இதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க மொத்தமா வைன் ஷாப்ஸை மூடிட்டாலே எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு வித்தியாசமா விஜய் சார் ஏதோ பண்ணியிருக்காருப்பா அப்படின்ற ஒரு பேராச்சு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மதுக்கடைகளை மூடுவது பெஸ்ட். மற்றபடி போதைப் பொருட்கள் இந்த கஞ்சா, பீனு, கொக்கைனு, கிக்கைனு இதெல்லாம் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எஸ், அது அந்த பழியை தூக்கி வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பழைய ஆட்சிகள் மேல போறாரு. இது ஒன்றும் மே 10ஆம் தேதியில இருந்து வந்த விஷயங்கள் கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கும் இருக்கிற விஷயம். ஸோ உடனடியா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எஸ், யாருமே வந்து இப்ப நாங்க கூட மே 10ஆம் தேதிக்கு அப்புறமா தான் இங்க வந்து வைன் ஷாப் வந்துச்சு, மே 10ஆம் தேதிக்கு அப்புறமா தான் போதை வந்துச்சுன்னு சொல்ல. அதே மாதிரி இந்த போதையோ வைன் ஷாப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2021 அப்புறமா வரல. எல்லாமே காலகாலமா தொன்று தொட்டி இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஒவ்வொரு ஆட்சியும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் டிஎம்கே கடந்த 5 வருஷத்துல அதை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிச்சு. நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, நான் வந்தேன்னா முற்றிலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. அப்போ இந்த 5 வருஷத்துல இந்த போதை இதை ஒழிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா மக்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? திமுகவால அதை ஃபுல்லா பண்ண முடியலன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இன்னுமே ஓகே, இந்த வாட்டி நீங்க வந்து பழிய போட்டீங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் பேச்சு நீங்க பழிய போடலாம். பட் இதையே நீங்க வந்து வாடிக்கை வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு 6 மாசம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ திருப்பி இதெல்லாம் திமுக ஆட்சியில இருந்து வந்துச்சு, இதெல்லாம் அதிமுக ஆட்சியில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது.
நீங்க என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணீங்க, நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க, இதையும் வந்து நீங்க அடுத்த வாட்டி எதனா வந்து பேசும்பொழுது நீங்க இதை பேசணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எனக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் லீக் ஆகுது. அதாவது அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துல சேர்ந்த காவலர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த பெண் காவலர்கள். அந்த பெண் காவலர்கள் வந்து அங்க பாத்தீங்கன்னா சீருடை போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கான காசை அவங்க கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க. இது என்னன்னு நான் கேட்கிறேன். ஏங்க எப்படி இதை ஏத்துக்க முடியும்? ஏங்க ஒரு திட்டத்துல சேர்றாங்க, அதுவும் இது என்ன மாதிரி ஒரு திட்டம்னா பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க போறாங்க. யாரு? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துல இருக்கிற காவலர்கள் தான் போயிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க போறாங்க. அப்ப அவங்க சந்தோஷமா தானே இருக்கணும். ஏங்க அவங்க சந்தோஷமா இருந்தா தானே போயிட்டு ஒழுங்கா வேலையை செய்வாங்க. நீங்க அவங்களுக்கு போடுற யூனிஃபார்மையே அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணி யூனிஃபார்மை கொடுத்தா இது எப்படி? ஏங்க அவங்க வெம்பிக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம ஜாயின் பண்ணிருப்பாங்க. இப்ப என்னையா இவங்க 2300 ரூபாய் என்கிட்ட இருந்தே ட்ரெஸ்ஸுக்கு காசு வாங்குறாங்க. இதுல என்னன்னா புது பெல்ட் வேணும்னா அதுக்கு 400 ரூபாவாம், புது ஷூ வேணும்னா அதுக்கு 1000 ரூபாவாம், ட்ரெஸ் வந்து 2300 ரூபாவாம். ஏங்க எங்கன்னா இது அடுக்குமா நான் கேட்கிறேன். அப்புறமா எப்படிங்க அவங்க வந்து ஒரு லைக் பண்ணி அந்த ஜாப் எடுத்திருப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 2300, 1000, ஒரு 400, 3700 ரூபாய் கொடுத்தாதான் உனக்கு இங்கன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஏங்க நான் கேட்கிறேன், மிஸ்டர் விஜய் அவர்களை கேட்கிறேன். ஏங்க நார்மலாவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 1 செட் ஆஃப் யூனிஃபார்ம் ஆச்சு அரசாங்கமே கொடுக்கணும். இதுதான் வாடிக்கை. ஏன் நீங்க கொடுக்க வேண்டியதானே அதை? ஏங்க இது இந்த தகவல் ஸ்ப்ரெட் ஆகும் போதே நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா இது நீங்க பண்ண மாட்டீங்களா? ஏங்க அது உண்மையான தகவல் தான் நினைக்கிறேன். பட் உண்மையான தகவல் இல்லாத பட்சத்தில் ஓகே. பட் உண்மையான தகவல்னா இதை வந்து நீங்க மாத்தணும். அந்தந்த எஸ்பிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலியமா வந்து இவங்க கிட்ட இருந்து வந்து இந்த காசு கரெக்ட் பண்றாங்க, வசூல் பண்றாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு. இதை எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது. ஏங்க நோ காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ்ன்றீங்கன்னா அந்த நோ காம்ப்ரமைஸை செயல்படுத்த போறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு ஊதியமே நீங்க ஏத்தி கொடுத்தாலுமே எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க சந்தோஷமா இருந்தாதான் இங்க பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் இல்லாம அவங்க இருப்பாங்க. ஏன்னா எங்களோட வரி பணம் தானேங்க. ஏங்க மக்களோட வரி பணத்துல தானே அவங்களுக்கு தர போறீங்க, கொடுங்க. அவங்களுக்கு ஒரு செட்டு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடு போகுது? ஒரு ஷூ வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடு போகுது? ஒரு பெல்ட் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடு போகுது? எங்க பணம் தானே, வாங்கி கொடுங்களேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதுதான் என்னடா இப்பதான் விஜய் சார் நல்லா பேசினாருன்னு பார்த்தா இந்த மாதிரி தகவல் எல்லாம் வருது. ஏங்க இவர் பேசுறதுக்கு முன்னாடியே வேற டென்ஷன் ஏத்தி விட்டாங்க. இல்ல நான் கேட்கிறேன், பேண்டை வச்சு பாட்டு வாசிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சினிமா பாட்டு மட்டும் தான் வாசிப்பீங்களா நீங்க? ஏங்க இத எந்தவித அரசாங்கம்னா இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கா? ஏங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனகன மனகதி அந்த பாட்டை வந்து பேண்ட் போட்டு வாசிப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு மியூசிக் இருக்கும், அந்த பேண்ட் மியூசிக் தான் போட்டு வாசிப்பாங்க. தவிர்த்து சினிமா பாட்டை அரசாங்க நிகழ்ச்சியில யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்னன்னா இந்த ஆள போறான் தமிழ சிங்கப்பெண்ணை கூட விடுங்க, அது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், அது கூட மிங்கிள் ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த மெர்சல் பாட்டு, ஆள போறா பாட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வாசின்னு இருக்காங்க. சரி, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு, அதனால இந்த பாட்டுலாம் வந்து உங்களுக்கு அதுல லிங்க் ஆகுது, நீங்க வாசிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கே வந்து மதுவை எதிர்த்தோ இல்ல மதுக்காக இந்த மது கடைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பாட்டு வாசிப்பீங்க? அப்ப வந்து 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சு சடிக்க, இந்த பாட்டா போடுவீங்க? இல்ல ஏங்க நான் கேட்கறது தப்பா? உங்களுக்கு சிங்கப்பெண்ணே சரி போட்டீங்க, அதுனா ஆள போறா தமிழா மெர்சல் பாட்டு இதெல்லாம் எதுக்கு? அங்க ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில சினிமா பாட்டு தேவையா? அப்போ நீங்க வந்து இந்த பாட்டம் போடுங்க, லியோல இருந்தா அந்த பாட்டம் போடுங்கன்னு கேட்கறது தப்பா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது பண்ணா எதனா வந்து ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்ணிடுது. தி அதர் சைடு வந்து எங்க அண்ணனை வந்து இன்னும் அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருந்து ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கே தெரியும், இந்த சாப்பாடு பிரியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வாய் ஊறினே இருக்கும். பிரியாணியை பார்த்தா தான் வாய் ஊறணுன்றது கிடையாது, சாதா கஞ்சி சாதத்தை பார்த்தா கூட பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாய் ஊறினே இருக்கும், எதனா சாப்பிட்டே இருக்கணும்னு தோண பாருங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் வந்து காரை பார்த்தா விட மாட்டாரு போல, எதனா ஒரு காரை பார்த்தா எங்க அண்ணனுக்கு அதை உடனே ஓட்டியே ஆகணும். செக்ரட்டேரியட்ல ஜீப்பை ஓட்டாப்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, ஏறி உக்காந்தீங்கன்னு கார் ஓட்டுனது.
சரி, அவங்க அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ரீல்ஸ் போடுற கேரக்டரா இருக்காங்க. ஸோ இவரும் வந்து ரீல்ஸ் போடணும்னு தன் பங்குக்கு என்னத்தை செய்ய முடியுமோ வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ ஒழுக்கத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு நான் வந்து பனிஷ்மெண்ட்டை வாங்கி தருவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ வேற எதுவுமே பேசாதனால ஓகே சந்தோஷமா வந்து நல்லாதான் பேசினாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் இந்த ஒழுக்கத்தை ஃபர்ஸ்ட் யாரு கடைபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் கடைபிடிக்கணும் மிஸ்டர் விஜய் சார். நீங்க வந்து எப்படி ஃபீல்டுல வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்னு ஒன்னத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணா ஆன்லைன்ல சிங்கப்பெண் ஆன்லைன் படைனாச்சும் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபுல்லாவே அபியூசிவ் வாரியர்ஸா இருக்கான். இப்ப இந்த ஒழுக்கத்தை பத்தி நீங்க கிளாஸ் எடுத்தீங்கல்ல, உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏமானா ஒழுக்கமா இருக்கானா? எங்க வாயை திறந்த அசிங்கமான வார்த்தை. பெண்களுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன், பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ்ன்றீங்க. எவ்வளவு பேரு ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாத்துங்க இருக்கீங்களா இல்லையா? எங்க அசிங்கமா திட்டுறானுங்க, கொஞ்சம் அவனுக்கு மேல நடவடிக்கை எடுங்கன்ட்டு அவ்வளவு பெண்கள் ஆன்லைன்ல வீடியோ போடுறாங்க. எதுனா நீங்க மதிக்கிறீங்களா மிஸ்டர் விஜய் சார்? இதே மத்த கட்சிக்காரன் எவனா ஒரு தப்பா பேசிட்டா, ஒரு அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்திட்டா எங்க அண்ணன் பொங்கிட்டு இருப்பாப்ல. உங்க கட்சியில இருக்கிறவன் அவ்வளோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்டே பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல அவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் ஜூலி வந்து கமிஷன் ஆபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்டே பண்ணியாச்சு. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒன்னும் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க கட்சிக்காரன ஒழுக்கமா இருக்க சொல்லுங்க. ஒழுக்கம்ன்றது அது இயற்கையாவே பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கூட ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் பாருங்க, விஜய் சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுக்கமா இருக்கணும். நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் பக்கத்துல இருக்கிறவன் ஒழுக்கமா இருப்பான், தொண்டன் ஒழுக்கமா இருப்பான். இப்போ என் பின்னாடி யாரும் ஒரு பல லட்சம் பேர் பல கோடி பேர்லாம் இல்ல. ஆனா உங்க பின்னாடி பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருக்கான். நீங்க அந்த இளைஞர்களுக்கு நம்ம ஒழுக்கமா இருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் அவன் ஒழுக்கமா இருப்பான். நான் கூட நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், விஜய் சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்னா குடும்பத்தோட இருக்கிற போட்டோவை போடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற தொண்டனுக்கும் டேய் பாடுறா விஜய் சார் வந்து ஃபேமிலியோட இருக்கிற போட்டோவை போட்டிருக்காரு, நம்மளும் ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு அந்த இது தோணும் விஜய் சார் அப்படின்னு நிறையவே நம்ம சொல்லியிருக்கோம். பட் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நிறையவே ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். இனிமேட்டு பேசினா நம்மளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதனால அதை சென்சர் கட்டு பண்ணி விடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒழுக்கன்றது எங்க வரோம்னா யார் பேசுறோமோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருக்கணும். ஸோ கொஞ்சமாச்சு இனிமேட்டு நீங்க என்ன கிளாஸ் மற்றவங்களுக்கு எடுத்தீர்களோ அதை கண்ணாடி போல நினைத்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.